பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. குரு பார்க்கறதுனால உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள் அத்தனையும் தீர்வதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதனால தான் ஜோட சாஸ்திரத்தில் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்குற போது இந்த மாதம் பரவாயில்ல. இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் கிடைக்கும் தான் சொல்லணும். வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதம் உங்களோட முயற்சிகள், ஏன்னா இது வரைக்கும் சனி இருந்தார், எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஃபெயிலியராக இருந்தது. இனிமேல் குரு உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்க ஆரம்பிக்க போகிறாரு. அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ குருவுடைய பார்வை, அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல், நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளான நன்மை இந்த மாதம் இருக்குது. உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள், நண்பர்கள் ஒன்று சேர்வதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் தேடுதல் எந்த அளவுக்கு இருக்கோ, சர்ச்சிங் அந்த அளவுக்கு இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அஃபேர், காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கலை, டிலே மேரேஜாக இருக்குது, திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, திருமணமே வேண்டான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திருமணத்துக்கான வாய்ப்பு, குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தால் கூட உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் வேலையில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஆகையினால நீங்கள் வேலையை ரசித்து பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், ஒரு சனி பகவான் வேறு 5ஆம் இடத்தை பார்க்குறார். இப்படி இருந்தாலே நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக ஜூன் 22க்கு அப்புறம் வேலையில் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் பரவாயில்ல. யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்கில் இருக்கோ, பரவாயில்லாமல் இருக்கும். ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜூன் 1க்கு அப்புறம் இந்த மாதத்துலேருந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். வழக்கம் போல் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது, யாருக்கும் பெருசாக கண் கொடுக்காதீங்க. திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதெல்லாம் அடக்கி வாசிங்க. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு புகழ், வருமானங்கள், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். நீங்கள் இந்த மாதம் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல செயல் சேர்ப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு நல்லா இருக்குது. யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதுமே முழு முதற் கடவுள் விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக இந்த மாதம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் சிறப்பான நட்பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம்.